டெய்லியும் டிஃபனுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிடறத விட்டுட்டு இந்த மாதிரி ராகி இடியாப்பம் ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும், சூப்பராவும் இருக்கும். 2 கப் அளவுக்கு ராகி மாவை ட்ரையாவே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம ராகி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு அப்படியே மூடி வச்சிருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஃபுல்லா மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துட்டு இடியாப்ப அச்சுல தேவையான அளவுக்கு ராகி மாவை சேர்த்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா புளியலாம். ஃபுல்லாவே நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இடியாப்ப ஸ்டீமர்லயோ இல்லனா இந்த மாதிரி இட்லி தட்டுலயோ இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்து 5ல இருந்து 7 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துக்கோங்க. 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி